ஹாய், இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்க்கலாம் ஜாவால. ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஆர் ப்ரோட்டோடைப் வேர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கிரியேட்டட். ஸோ இந்த கிளாஸை வச்சு பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு ரியல் லைஃப் என்டிட்டி ஆர் இன்ஸ்டன்ட் ஆஃப் அ கிளாஸ். ஸோ ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து ஒரு கிளாஸ்ல வந்துட்டு நான் வந்து பைக் கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம்னா டியூக் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம், லைக் இல்லைனா நிஞ்சா நிஞ்சா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ பைக் நேம்ஸ் இருக்கும்ல, டியூக்கு, பல்சர், அந்த மாதிரி லைக் நிறைய பைக்ஸோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஸோ திஸ் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ரியல் லைஃப்ல நடக்கிறது தான் நம்ம வந்து ஆப்ஜெக்டாக இது பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு கிளாஸ்ல வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ அதே தான் இங்கே ஒரு கார் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம்னா BMW, மெர்செடிஸ், ஆடி, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுதான் கிளாஸ். ஒரு கிளாஸ்னா ஒரு ஓவராலாக கார் அப்படின்னு சொல்லிடுது. அந்த காரை வச்சு நான் ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னா BMWக்கு கிரியேட் பண்ணலாம், ஆடிக்கு கிரியேட் பண்ணலாம், லாம்போகினிக்கு கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காருக்கு வந்துட்டு நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். கிளாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இஸ் a blueprint or prototype where objects can be created. ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு ரியல் லைஃப் என்டிட்டி. ஸோ இது வந்து ஒரு ப்ரோக்ராம், நார்மலாக ஒரு ப்ரோக்ராம் போட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்கிட்ட வந்து test.java இருக்கா. ஸோ கிளாஸ் வந்துட்டு கிளாஸ் நேம் வந்து டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ஒரு பப்ளிக் static void main of string array of args அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ ஒரு கிளாஸ் கார் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் அப்படிங்கிற கார் அப்படிங்கிற கிளாஸ்ல வந்துட்டு நான் வந்து 3 ஆட்ரிபியூட்ஸ் லைக் இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஒன்று வந்து ஸ்ட்ரிங் கலர், காரோட கலர். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்ல வந்துட்டு மாடல், காரோட மாடல். அதுக்கப்புறம் இன்ட் இயர், எப்போ அந்த கார் வந்துட்டு லைக் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு மெத்தட் வந்துட்டு நான் வந்து இந்த கிளாஸ்ல கிரியேட் பண்ணிக்கிறேன், லைக் பப்ளிக் வாய்ட் டிஸ்பிளே கார் டீடைல்ஸ். ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்பிளே பண்ண போறேன், டிஸ்பிளே கார் டீடைல்ஸ் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிட்டு, ஸோ இதில் வந்துட்டு நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு system.out.println ஆஃப் கார் மாடல். கார் மாடலுக்கு வந்து எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகணும், மாடல். கரெக்டாக நான் ஆட்ரிபியூட் என்ன டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கேன், மாடல் டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த மாடல் நீ என்ன பாஸ் பண்ணுறியோ அதை வந்து நான் எடுத்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ கார் மாடல் வந்துட்டு மாடல். நெக்ஸ்ட் வந்து கலர், கலர் வந்துட்டு ஸோ என்ன ஆட்ரிபியூட் வச்சு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், கலர் அப்படிங்கிற ஆட்ரிபியூட். ஸோ அதே ஸோ நேம் ஹாஸ் டு பி சேம் அஸ் தட் பர்டிகுலர் நீ ஆல்ரெடி டிக்ளேர் பண்ண ஆட்ரிபியூட்டோட நேம் அப்படியே வந்துட்டு சேமாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு இட் வில் கெட் தி வேல்யூ அண்ட் கிவ் யூ. ஸோ இங்கே வந்து இயர், ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கறது வந்துட்டு யூ கேன் டிக்ளேர் அஸ் ஹவ் யூ வாண்ட். பட் டபுள் கொட்டேஷன், அதாவது இந்த பிளஸ்க்கு அப்புறம் இருக்கிறது வந்துட்டு இந்த நேம் வந்துட்டு இட் ஹேஸ் டு பி சேம் அஸ் தி டிக்ளேர்டு நேம், இல்லைனா இட் த்ரோஸ் யூ சம் எரர். பிளஸ் இயர். ஸோ இந்த டீட்டெயில்ஸை வந்துட்டு நான் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணணும். ஓகேயா? மெயின் மெத்தட்ல. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா காருக்கு ஒரு கார் சி ஈக்குவல் டு நியூ கார் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த சியை வச்சு ஐ எம் கோயிங் டு டிக்ளேர் தட் மாடல். ஓகே, சி டாட் மாடல். மாடல் வந்துட்டு கிவ் அஸ் BMW. கலர் வந்து black. Since I'm declared in stringல தான் நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன், அதனால தான் டபுள் கொட்டேஷன்ல வந்துட்டு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல கொடுக்குறேன்.
Next வந்து c dot year. Year வந்துட்டு integerல இருக்கு. So year has to be in integer. So 2021 or 24, whatever you can give it. அதுக்கப்புறமா நான் வந்து அந்த டிஸ்ப்ளே பண்ணணும் கரெக்டா. system dot out dot println. So yeah, இது வந்து நம்ம நார்மலா டிஸ்ப்ளே பண்ண போறதுல அந்த ஆப்ஜெக்ட்டை வச்சு நான் கிரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸை வச்சு நான் அந்த மெத்தடை கால் பண்ண போறேன். ஸோ c டாட் டிஸ்பிளே கார் டீடைல்ஸ், டிஸ்பிளே கார் டீடைல்ஸ் அந்த மெத்தடை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் வச்சு நான் வந்து அந்த மெத்தடை கால் பண்ணேன்னா இந்த c டாட் மாடல், c டாட் கலர், c டாட் இயர் எல்லாமே வில் பி பாஸ்ட் ஹியர் அண்ட் த டீடைல் வில் பி டீடைல் ஃபைனலாக வந்துட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகும். So we will see whether it's happening or not. Java C test.java. Yeah, car model is BMW, color is black, year is 2024. So இந்த மாதிரி தான் வந்துட்டு class and object create பண்ணுவோம். So இப்போ இந்த இடத்துல class அப்படிங்கிறது car and object வந்து நான் எப்படி create பண்ணிருக்கேன் அப்படின்னா காருக்கு வந்து C அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டன்ஸ் அல்லது ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து நான் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த ஆப்ஜெக்ட்டை வச்சு I have been using that particular variables like color, model, year இது எல்லாத்தையும் வந்து நான் இங்க டிக்ளேர் பண்ணிருக்கேன். இங்க டிக்ளேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த இன்ஸ்டன்ஸை வச்சு அந்த மெத்தடை வந்து நான் கால் பண்றேன். ஸோ என்ன ஆகும், அந்த மெத்தட் வந்துட்டு எல்லாமே டிஸ்பிளே பண்ணும். கார் மாடல் வந்து இதுதான், கலர் வந்து இதுதான், இயர் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணும். இதுதான் வந்துட்டு கார், லைக் இதுதான் வந்துட்டு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த இடத்துல கிளாஸ் அப்படிங்கிறது கார், ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த காருக்கு வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி எப்படி BMW ஒரு கார் வந்துட்டு BMW பிளாக் கலர்ல 2024 இயர்ல வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் டீடைல்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ BMW பிளாக் 2024 அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் ஒன் ஆப்ஜெக்ட் which is representing that particular car. So this is nothing but class and object in Java. Thank you.